சாம்பியன் டிராபி கோப்பையில் வென்ற இந்திய அணிக்கு 58 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் என்று பிசிசிஐ அறிவித்திருக்கிறார்கள். இந்த பரிசு தொகை, அதாவது 58 கோடி ரூபாய் என்பது வென்ற அணியில், இந்திய அணியில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்கள், தேர்வுக்குழு என அனைவருக்கும் இந்த 58 கோடி ரூபாய் பரிசு தொகை என்பது பகிர்ந்து அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் நடைபெற்ற சாம்பியன் டிராபி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இந்த வெற்றி என்பது மிகப்பெரிய கொண்டாட்டமாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக துபாயில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதின. அந்த போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. அதை தொடர்ந்து ஏற்கனவே இந்த சாம்பியன் டிராபி கோப்பையை பொறுத்தவரையில், இந்த கிரிக்கெட் தொடரை பொறுத்தவரையில் அதற்காக அறிவிக்கப்பட்ட முதல் பரிசு, இரண்டாம் பரிசு என அந்த பரிசையும் இந்திய அணிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து பிசிசிஐ சாம்பியன் டிராபி கோப்பையில் வென்ற இந்திய அணிக்கு 58 கோடி ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்படும் என்றும், அந்த பரிசு தொகை ஏற்கனவே கூறியது போல வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் தேர்வு குழுவினருக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். சாம்பியன் டிராபி கோப்பை பாகிஸ்தானில் இந்த முறை நடந்தது. ஆனால் குறிப்பாக பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்திய அணி விளையாடக்கூடிய ஆட்டங்கள் மட்டும் துபாயில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு சென்ற காரணத்தால் இறுதிப் போட்டி துபாயில் நடத்தப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அந்த போட்டியில் நியூசிலாந்து மற்றும் இந்திய அணி மோதின. அது இந்திய அணி அபார வெற்றி பெற்றார்கள். அந்த வெற்றியை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் இந்த பரிசு தொகை என்பது வழங்கப்படுவதாக பிசிசிஐ அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த பரிசு தொகை மூலமாக வருகின்ற அனைத்து தொடர்களிலும் இந்தியா உத்வேகத்துடன் செயல்பட வேண்டும் என்றும், அனைத்து போட்டியிலும் இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் இந்த பரிசு தொகை வழங்கப்படுவதாக பிசிசிஐ தெரிவித்திருக்கிறது.